ரயில்வே ரேடியோ ஆபரேட்டர் கிளாக்கோ பேசுறேன். குட் மார்னிங். எலக்ட்ரோ மெக்கானிக் ரேடியோ ஆபரேட்டர் ஸ்கான்கோ பேசுறேன். குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 4 மணி டியூட்டிக்கு 4:30 மணிக்கு வர்றீங்க. அலாரம் வச்சேன் சார், அடிக்காமல் விட்டுருச்சு. எதையாவது சொல்லுங்க. வாயா சரகேஷ், என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? என்னையா ஷிஃப்ட்டில் தூங்கிட்டியா? தூங்கலை சார், ஒரு பிரச்சனை. டனலில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு சார். உடனே என்னன்னு பார்த்துணும் சார், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நேற்று மழை பெஞ்சிச்சுல்ல, அதில் வந்து தண்ணியாக இருக்குமியா. நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்காத. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தண்ணி லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கு, நீயே பாரு. ட்ரைனேஜ் லெவல் பாதிக்கு மேலே ஃபுல்லே ஆகலை. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த தண்ணி வித்தியாசமாக இருக்குது. நான் சொல்கிறத நம்புங்க சார். இங்கே போகுது. நான் குடிச்சிட்டு விளறேன்னான்னு பார்க்குறீங்களா? நான் டியூட்டி நேரத்தில் என்றைக்குமே தண்ணி போட்டதில்லை. சரி நம்பிட்டயா. சீரியஸாக சொல்கிறேன். சிரிச்சுட்டு தான் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ குடிச்சிட்டே டியூட்டிக்கு வரலாம்யா. குடிச்சாதான் நிதானமாக இருக்க, இல்லைன்னா உளர்ற. அது சரி, தண்ணியை பார்த்துன்னு சொன்னீங்க. அது பீரா ஓட்காவா இல்லை நீ எப்போது சாப்பிட்ற பிராண்டா? ஏன் சார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்னவோ அது டன்னல்லேருந்து வந்த தண்ணி மாதிரி தெரிஞ்சுது, அதான் சொன்னேன். சரி சரி, பதட்டப்படாதீங்க. அதை சொல்லிட்டீங்கல்ல, இதை என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க, பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். பாய். பாய் பாய். ஏன் கேப்டன், இன்ஜினில் இருக்கிற இந்த ஒரு டோரை மட்டும் தான் நம்ம எப்போ வேணாலும் திறக்கலாம் மூடலாம்ல? மற்ற எல்லா பெட்டிலையும் இருக்கிற டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்ல? ஆமாம்மா. டெஸ்டிங் 1 2 3. ஓ, இப்படி தான் பண்ணுமா? அலெக்சி பெட்ரோவிச், பங்கர்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மெட்ரோ ஃபுல்லாக பங்கர் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீல்ல? சும்மா பேசி மழுப்பாதீங்க, உண்மையை சொல்லுங்கள். பார்க்குட்ரி ஸ்டேஷன் கிட்ட தான் பழைய மிலிட்ரி பங்கர் ஒன்று இருக்குல்ல? ஹலோ சர்கேஷ். ஹலோ. இவர் என்னமோ கதை சொல்கிறார் பாரு. பார்க்குட்ரி ஸ்டேஷனை கட்டினதே எங்கள் அப்பா தான். நீ சொல்கிற மாதிரி மிலிட்ரி பங்கர்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ராணுவ ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். நான் 20 வருஷமாக அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். போர்டன்ஸ்காயால் ஒரு வென்டிலேஷன் பைப் இருக்குது, அது என்னது? அதை தான் சேவரை வச்சு மூடிட்டாங்களே, அந்த ஸ்டேஷனையும் மூடிட்டாங்க. அப்புறம் என்ன? அதை எதுக்காக மூடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மூடினாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அதையே தான் பண்ணுறாங்க. உள்ளதை சொன்னால் பைத்தியக்காரங்கிறாங்க. என்ன சார் எதோ சொல்ல போகிறேன்? அது காலையிலே தண்ணி போட்டுருச்சு போல இருக்கு, அதான் உலகம். ஏன்பா அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல? ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்களே. நீங்கள் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? தினமும் பிரெட் ஜாம் தான் செஞ்சு தருவீங்களா? வேற ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம்ல? தினமும் இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு இதை சாப்பிடு, நாளைக்கு பார்க்கலாம். இப்படியே சொல்லுங்க. நீங்க தான் இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் இப்பதான் வேலையில இருந்து வந்திருக்கேன். அப்ப அம்மா வரலன்னா நானே ட்ரெயின்ல தனியா போகணுமா? அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க சொல்லுங்கப்பா. உங்க அம்மா எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? சும்மா 999 எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன என் மேல கோவமா? இல்ல, கோவம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை எங்க இருந்து பிடிச்ச? எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க.
பாருங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. திங்கக்கிழமைக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். தேர்ஸ்டே அன்னைக்கு நான் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே நீங்களும் லீவ் போட்டுருங்க, ஓகேவா? நீங்க எதுக்காக வந்தீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். திங்கக்கிழமை வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இப்போவே உங்கள் வீட்டுக்கு போகிறோம். உன் கூட வாழ முடியாதுன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு நீ கிளம்பி என் கூட வர. எல்லா விஷயமும் இன்னைக்கே முடியணும். நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்படாம நானே போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஒன்று நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். என்ன வரியா இல்லையா? வா. ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் வெளியே வரதுக்கு முன்னாடி நீ பண்ணுவியா, இல்லை இந்த வேலையெல்லாம் அவன் செய்வானா? அவர் தான் செய்வார். இந்த வேலையெல்லாமா? ஏன் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஆம்பளையா இருக்கணும். இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அவனை ஆம்பளைன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை இந்த செய்வான்? அவன் இவங்கிறத முதல்ல நிறுத்துறீங்களா? புருஷனை பற்றி சொன்னவன கோவம் வருது. இன்னும் நல்ல புருஷனாக இருந்தால் கோயிலே கட்டிடுவ போல இருக்கு. சரி, ஓகே, நான் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன். நான் கிளம்பட்டுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏற்கனவே ஒரு நாள் லீவ் போட்டுட்டேன். நான் ஒன்றும் சொல்லலையே, நீங்கள் தாராளமாக புறப்படலாம். போங்க, உங்களுக்கு தான் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குல்ல, அதை போய் பாருங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸ் கூப்பிடுது, ஆனால் இன்னொரு பக்கம் இடத்த காலி பண்ணுறீங்களா? ஒரு ஏடியாக காலி பண்ணிட்டு இங்கேயே வந்துடலான்னு தான் பார்க்குறேன். சார் எனக்கு தெரியும், போய நீ போய். சாரி சாரி. நீங்க ஏன் சாரி சொல்லணும்? தப்பு எந்ததான்? இல்ல பார்க்காம நடிச்சது நான் தானே. கூட படிச்சவங்கள கிளாஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, கூட குடிக்கிறவங்கள கிளாஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கண்டுபிடிப்பு. போ. என்ன கன்றாவி இது! இந்த தண்ணி என்னவா மாதிரி இருக்கு? ஸ்மெல்ல ஒரு மாதிரி இருக்கே. நீ சரியா சொன்ன. கீழே அந்த தண்ணியிலையும் இதே வாசனை தான் வந்தது. நான் அப்பவே போய் சொன்னேன், எவனும் என்ன நம்பவே இல்லை. வந்தது அந்த தண்ணியில மீன் வாசனையும் மண் வாசனையும் தான் அடிச்சுது. அது நிலத்தடி நீர் இல்ல. கண்டிப்பா எனக்கு தெரியும். அது என்ன தண்ணின்னு எங்களுக்கே தெரியும். சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கே போறீங்க? சார் கையை விடுங்க சார், நான் ஒன்றும் பண்ணல சார். நீங்கள் 2 பேரும் பொது இடத்துல தண்ணி அடிச்சதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம். யார் சொன்னது? யோ, இதை சொல்றதுக்கு 10 பேரையா வர சொல்ல முடியும்? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சே ஆகணும், இல்லைன்னா சுகர் அதிகமாயிடும். ஏய் நில்லு! ஏய் 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 நில்லு நில்லு! வேகமா ஓட, அவ தப்பிச்சிட போறா. ஏய் 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 ஒழுங்குமே நில்லு! உடலாம்! ஏய் ஏய் போ 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 போ. ஏய் நிக்கிறியா இல்லையா? வழிவிடுங்க. ஹலோ மேடம், காலை மிதிக்காதீங்க மேடம். அதான் சாரி சொன்னேன்ல, அப்படி சொன்னதே அதிகம்.
போன் கால் கூட பண்ணக்கூடாதா நானு? பண்ணக்கூடாது. இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்கே. இதோட பேர் என்னங்க? தியப்கா. தியாவ்னு கூப்பிடுவோம். தியாப்கா. உனக்கும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி தரவா? உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஒழுங்கா ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. சாரி. நானும் ஒரு மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க, ஆனால் பார்க்காத மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? நீங்க ஒரு சிறந்த ஜொல்லுன்னு தோணுது. என்னது? நல்ல ஜொல்லு பாட்டின்னு. சொல்லு பார்ட்டியா? உன்னை தேடி வந்து வழியை பேசுறல, எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அங்க பாருங்க, அதுதான் ஒரு பேய் ஸ்டேஷன். பாருங்க பாருங்க பாருங்க. இனிமேலாவது நான்வெஜ் சாப்பிட்றதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். சிகரெட்டு தண்ணி எல்லாம் அடிக்கிற, அப்புறம் என்ன? அதெல்லாம் கூட டோட்டலா நிறுத்திடலான்னு பார்க்குறேன். என்னை தொடாதீங்க. கடவுளே,
சரியா? என்னாச்சு? பாம் ஏதாவது வெடிச்சதா? சரியா? சீக்கிரம் 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 வாங்க 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 எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க என் பின்னாடி வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க ஒவ்வொருத்தரா போங்க யாராவது கொஞ்சம் வாங்களே. எந்திருங்க சீக்கிரம். சனியா எல்லாரும் வழிவிடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொருத்தரும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து திருடிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அது அப்பா தானே? சீக்கிரம் வெளியே போங்க. எல்லாம் வெளியே போங்க. இறங்கு 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 இறங்கு. போன் சொல்றல. தலக்கு நான் பாத்துக்கிறேன். சனியா சனியா அப்பா
நல்ல வேலை என் குழந்தை கொண்டாக்குற ஆண்டோடு ரொம்ப நன்றிப்பா. நீ அப்படியே இருமா, நீ அப்படியே இரு. அப்பா வெளியே எடுக்கிறேன், நீ அசையாத. மூச்சு விட கஷ்டமா இருக்காமா? மூச்சு விட கஷ்டமா இருக்கா? இல்ல. அம்மாடி அப்படியே நீ கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுமா. அப்படிதான். உனக்கு வேற எங்கேயும் அடிப்படல? இல்ல. எங்க அப்படியே கொஞ்சம் மெதுவா எழுந்துருங்க பார்க்கலாம். அப்படிதான், மெதுவா எழுந்துருங்க. நல்ல வேலை அடி எதுவும் படல. என்னாச்சுப்பா? ஏன் எல்லாம் இப்படி விழுந்திருக்காங்க? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, பயப்படாத. அப்பா என்னாச்சு? ட்ரெயின் நின்னுருச்சு, என்னாச்சுப்பா? அம்மாவை பார்க்கணும்ப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். நான் அம்மா கிட்ட போகணும்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. நீயா? நான் தான். தாங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. முன்னாடி போன வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பிரேக் பயங்கரமா அடிச்சிருக்காங்க போல இருக்கு. ட்ரெயின் 17 சொல்லுங்க. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மூவ் பண்ணாதீங்க. பின்னாடி இருக்கிற கேபினுக்கு போய் ட்ரெயினை திருப்பி கொண்டு வந்துருங்க. ஓகே, நாங்க பின்னாடி அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறோம். ஓகே, இது நீங்க பிரச்சனை வந்துட்டு என்ன கூப்பிடுங்க. இங்க நிறைய தண்ணி வந்துகிட்டு இருக்கு. தெரியும் தெரியும், அதனால தானே பிரச்சனையே. நீங்க உடனே போய் அந்த ட்ரெயினை திருப்பி கொண்டு வந்துருங்க. நாங்க கரண்ட் ஆஃப் பண்ண போறோம். சீக்கிரம் கீழே இருக்கு, சீக்கிரம். சாவி எடுத்துட்டு வந்தியா? மறந்துட்டேன். எந்த வேலையுமே உருப்படியா செய்யறது இல்ல. சத்தம் கேட்டுதா? சீக்கிரம் ஓடு 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 ஓடு. எங்க போறீங்க சார்? உங்களை தான். எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க சார். சார் சீக்கிரம் போ, சீக்கிரம். என்ன சார் ஆச்சு? என்ன பண்றீங்க சார்? வாசி இடிக்காம சீக்கிரம் போ. போறேன் சார், போறேன் சார். சீக்கிரம் போ. ட்ரெயின் நம்பர் 17 இருந்து பேசுறோம். ஸ்பாட்டுக்கு போக தயாரா இருக்கிறோம். தாமதிக்காம சீக்கிரம் கிளம்புங்க. என்ன பண்றானுங்க? உங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இப்படி எப்படி அப்படியே வச்சுக்கோங்க, கீழே தொங்க விட்டுறாதீங்க. இங்க எதுவும் கயிறே இல்லையே. இந்தாங்க, இந்த டையை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன் சார், இந்த போன் ஃப்ராக்சர்னு சொன்னீங்களே, அதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா? அதெல்லாம் எதுவும் தேவை இருக்காது, டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இந்த ஆப்ரேஷனால கொஞ்சம் பயம். இதை வச்சு கட்டணும்னா அப்படியே நிற்குமா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா இந்த கிளாத் வழவழன்னு இருக்கும். இல்லை, 2 வீலரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு ட்ரெயினில் வந்தேன். இங்கே வந்து கையை உடச்சிக்கிட்டேன். ஒன்று நடக்கணும்னு இருந்தா எங்கே இருந்தாலும் நடக்கும். அதுவும் சரிதான். நாம் என்ன தான் ஒழுங்காக போனாலும் எதிரில் வந்தவன் வேகமாக வந்தான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் பரவாயில்ல. கடவுள் புண்ணியத்தில் கையில் அடிபட்டதோடு போச்சு. உயிர் இருப்போலையே, அது வரைக்கும் சந்தோஷம். சரியா சொன்னீங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போலாம். ட்ரெயின் உடைஞ்சிருக்கா? கதவு தரங்க, வெளியாவது போகிறோம். ஒருவேளை நம்ம வண்டியில் எமர்ஜென்சி பிரேக் ஆன் ஆயிடுச்சா? பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஹலோ, யார் இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? 17 நம்பர் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் கரண்டா கட் பண்ணலாம். ஓகே சார். சார் சார் உள்ள இருக்கிற நிலைமை தெரியாம ஆன் பண்ண வேணாம் சார்.
தான் செய்யணும். கேக்கவ் 17ஆம் நம்பர் ட்ரெயின் எப்படி வந்துட்டு இருக்கு? கரெக்டாக தான் வருது. அவங்க என் வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன். ஏன் நகர மாட்டேன்றீங்க? எல்லா இடத்துலயும் தண்ணியா இருக்கு. ஏன் வண்டி ஓட்டுறான் அவன்? ட்ரெயின் 17 கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. ஓகே சார், ஸ்லோவாகவே போகிறோம். டனலில் இருக்கிற ட்ராக்குக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு அந்த ஆண்டவனை வேண்டிச்சு. இருந்தால் பிரச்சனை பெருசாக. மைக் எடுத்து அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துற மாதிரி சொல்லுது. என்ன சொல்றீங்க? இதை கூட உனக்கு சொல்லி தருவாங்களா? பயணிகள் கவனத்திற்கு, எதிர்பாராம ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்ததுனால நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். சோம்பேறி பயிலுங்க. இன்னும் 100 மீட்டர் தான் இருக்கு. கொஞ்சம் வேகமாக போங்க. 90 மீட்டர், 80 மீட்டர், 70, இன்னும் 60 தான் இருக்கு. 50 மீட்டர் தான் இருக்கு. அப்படிதான் 40 மீட்டர். ஏறக்குறைய வந்தாச்சு. 20 மீட்டர். சீக்கிரம் வாங்க. வண்டி இல்ல. பத்து மீட்டர் தான் இருக்கு. शिवकैन को ஷிஃப்கேன்கோ எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் எமர்ஜென்சி லைட்டு அணைஞ்சு அணைஞ்சு சத்தம் போடுது? ஏன்னு தெரியல. இரு, நான் தூக்குறேன். இரு இரு.
தப்பிச்சிட்டேன். என்ன பண்றீங்க? இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. இருமா, நானே எடுக்கிறேன். ஒன்றும் நடச்சலாம். வா வா, என்கிட்ட வா என்கிட்ட வா. கிட்ட வா கிட்ட வா. இங்க என் பக்கம். இங்க வா இங்க வா. இந்த பக்கம். வா 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 வா. ஒன்றாகல. அவ்வளோதான். கரண்ட் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நாம தாராளமாக போகலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தாராளமாக போகலாம். சரி, கிளம்பலாமா? ஏன்பா நம்மளை இங்கிருந்து கூட்டிட்டு போக யாரும் வரமாட்டாங்களா? நிச்சயம் வருவாங்கம்மா. இந்த கதை தர இப்போ ட்ராக் பக்கத்தில் நடந்து போகிறது ரொம்ப ஆபத்தானது. ட்ரெயின் மூவ் ஆச்சுன்னா நாம செத்துருவோம். அதுவும் சார் தான். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி தான் இருக்கு. கேரேஜில் தான் போகணும். அந்த கம்பி படி. என்னால நகர முடியல. ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இக்கட்டு பிடிச்சுக்கோ. சீக்கிரம். சீக்கிரம். இதை பிடிச்சுக்கோ. என்னால அசைய கூட முடியல. நீங்க போயிடு. ஒண்ணுதான் சொல்றேன், போ இங்கிருந்து. போன்னு சொல்றல. செஞ்சு போயிடு. இப்ப நிச்சயம் யாராவது சேவ் பண்றதுக்காக வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நான் இங்கிருந்து வந்துருவேன். நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து போயிடுன்னு சொல்றல. போ. என்னால போக முடியாது. நான் இங்கிருந்து போனா உன்னை கூட கூட்டிட்டு தான் போவேன். இப்பயாவது போன் நம்பர் கொடுக்குறியா? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு போன் நம்பர் கொடுக்கறது இல்ல. ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. மார்க்கோட்டரி ஸ்டேஷனையும் சலோவா ஸ்டேஷனையும் உடனே மூடிடுங்க. யாரையும் உள்ள விடாதீங்க. இருக்கிற எல்லாரையும் வெளியேத்துங்க.
டோர் நம்பர் 235 மட்டும் திறந்து வைங்க. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. உள்ள யாரையும் அனுமதிக்காதீங்க. எல்லாரையும் வெளியேற்றுங்க. பத்திரிகைக்காரங்களுக்கு யாரும் பேட்டி கொடுக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். சீக்கிரமா சீக்கிரமா. இன்னைக்கு நல்ல கதை மாட்டல. அங்க பாரு ஒரு பொண்ணு கிடக்குது. ஓகே. சீக்கிரம் இங்க பாரு இங்க பாரு. அந்த ஆளு அந்த போலீஸ்காரன் நிக்கிறாங்க. இருங்க இருங்க அசையாதீங்க. இவனுக்கு இதையும் வியாபாரம் ஆக்குறீங்களா? ஏய் அங்க பாரு அங்க பாரு. ஏய் இங்க பாரு இங்க பாரு. கேமரா ஆன் பண்ணிருக்கீங்களா? சரிப்பா. ஓகே ஓகே. ஆண்டி எங்க அம்மா எங்கேயாவது பாத்தீங்களா? சாரி, வீடியோ எடுக்க கூடாது. சார் நாங்க ஆர்டிவி நியூஸ்ல இருந்து வரோம். நாங்க பிரஸ் சார். அந்த லைனுக்கு அந்த பக்கம் போய் நில்லுங்க. இருக்கிற டென்ஷனை முதல்ல குறைச்சிட்டு நானே உங்களை கூப்பிடுறேன். சரிப்பா போலாம். ஒரு நிமிஷம் சார். அது எதுக்கு சார் எடுக்கிறீங்க? என் அனுமதி இல்லாம எந்த எவிடன்ஸும் இங்கே போகக்கூடாது. நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? உனக்கு கிண்டலா இருக்கா? ஒன்றும் இல்லை. நானே நியூஸ் மிஸ் ஆயிருச்சேன்னு கவலையில இருக்கேன். எதுவும் மிஸ் ஆகலை. வீடியோஸ் எல்லாம் இந்த மெமரி கார்டில் தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இதை மறைங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் மெமரி கார்டை மாற்றிட்டேன். அவர்கிட்ட இருக்க மெமரி கார்டில் கடைசி எடுத்த 2 ஷாட் தான் இருக்குது. மற்றதெல்லாம் இதில் தான் இருக்குது. யோ சும்மா சொல்லக்கூடாது. நீ பயங்கரமான ஆளாக தான் இருக்க. தேங்க்யூ. உண்மையிலேயே நீ திறமசாலி தான்யா. இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயம் சொல்கிறேன். சிக்னல் இருக்காப்பா? இல்ல. பயப்படாதீங்க. வாய மூடு. கடவுளே என்னாச்சுங்க? உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கா? ஒரு கால் பண்ணணும். இல்லை, அதை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். சாரி, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ரீசார்ஜ் பண்ணும். ரொம்ப நல்லது. வாங்க போகலாம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க. உட்காரதுக்குள்ள நேரம் இல்லை. வாங்க போ. எதுக்கும் என் கையை பிடிச்சிக்கிட்டே இறங்குங்க. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. படிக்கட்டு நினைச்சி உங்க கூட பேசிக்கிட்டு தண்ணியில காலை வச்சுட்டேன். நீங்களாவது பார்த்து இறங்குங்க. கவலையே படாதீங்க. உங்களை மாதிரி நிச்சயமா விட மாட்டோம். என்ன யோசிக்கிறேன்? அப்பா இருக்கல்ல. நான் எதையும் யோசிக்கலப்பா. வெரி குட். இந்தாங்க. இனிமே உங்களோட ப்ராடக்ட் என்னால விற்க முடியாது. திடீர்னு வந்து விற்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வேலையை விட்டுட்டு ஒரேடியே போயிடலான்னு இருக்கேன். சார் சார் இங்கே பாருங்களேன். டிவியில் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம். ஆஃப் பண்ணுங்க அதை. கோவத்தை நேரடியாக என்கிட்டயே காட்டுங்களேன். நான் கோவப்படுறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இன்னும் முழு தகவல் கிடைக்கல. பார்க் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. டிவி ஆன் பண்ணாலே என்ன நடந்ததுங்கிற சரியான ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரல. ஆனா இந்த ரயில் ஆக்சிடென்ட்டால 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா காலையில 8:15 சர்க்கிள் லைனை மூடிட்டாங்க. நாங்க எல்லாரும் கடைசி கேரேஜில் தான் உட்கார்ந்துருந்தோம். ஓஹோ, அதனால தான் எங்களால சுலபமா தப்பிக்க முடிஞ்சது. ஆனா மத்த கேரேஜில் இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அநேகமா நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். ஓகே, நீங்க சொல்ல வர்றது புரியுது. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, வண்டி புறப்பட்டு எவ்வளவு நேரத்துல இது நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே. ஓ, நேயர்களே, வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலே இந்த விபத்து நடந்திருக்கிறது தெரிவிக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சு? உனக்கு வேண்டியவங்க யாராவது இந்த ட்ரெயினில் போனாங்களா? கண்டிப்பா நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். மெட்ரோ ரயில் கூட்டத்தை சரியா 8:20 நிறுத்திட்டாங்க. சதவாயா ஸ்டேஷன்ல இருந்து மக்கள் எல்லாருமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டேஷனுக்கு நடுவுல ஒரு ட்ரெயின் மாட்டிட்டு இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சவங்க தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். நான் ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா, சனியா கெரினோட அம்மா. என்னோட பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாலா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாருங்களேன், ஒரு சின்ன எமர்ஜென்சி. இல்ல இன்னும் ஸ்கூலுக்கு வரல. நீங்க கவலைப்படாதீங்க. வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். எங்க கேமரா குழுவினர் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தகவல் அறிய எங்க அம்மாவை பாத்தீங்களா? ஐயோ சானியா, கொஞ்சம் தண்ணி எடுங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என் பொண்ணு தினமும் அந்த வண்டியில தான் போவா.
அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. எல்லாரும் அடிபட்டிருக்காங்களே. நான் தான் சொல்றேன்ல உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. என்ன பண்ணுவா? கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? பயப்படாத, ஒன்றும் ஆயிருக்காது. இரு பார்க்கலாம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் பொண்ணு, என் பொண்ணு. இனி நான் இங்க இருக்க போறதில்ல. இரு, என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றத கேளு. பிளாடும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத. பிளாடுக்கு பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும். அது அவருக்கு ஃபோன் பண்றேன். அரசாங்க சார்பா மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் சாலைகளில் போக்குவரத்து அதிகரித்துள்ளது. பலியானவர்களின் எண்ணிக்கை பற்றி அதிகாரிகள் எதுவும் தெரிவிக்கவில்லை. போக போக நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. உயிர் பிழைத்தோரின் தகவல் பற்றி இதுவரை எதுவும் தெரியவில்லை. நிலைமை ரொம்பவும் மோசமாகிறது. மீட்பு பணியாளர்கள் சடலங்களை வெளியில் கொண்டு வரும் வேளையில் மிகவும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாஸ்கோ ஆற்றில் ஏற்பட்ட நீர் கசிவினால் கால்வாய் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். புறம்போக்க வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு? ஏன் அந்த ஆள் நமக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு? அந்த நேரத்தில் தான் என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆனா. பையன் தான் பிறப்பான்னு நினைச்சா பொண்ணு பிறந்துட்டா. பையனோ பொண்ணு இன்னும் கொஞ்சம் தூரம் பொறுமையா இருக்கும். குழந்தைங்க இந்தா. தான் சந்தோஷமா ஏற்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படி பாக்குற? குழந்தை எவ்வளவு நேரம் குளிர் தாங்கும்? பசங்க அப்பா மாதிரி இருப்பாங்க, பொண்ணுங்க அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என் பையன் கூட பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. பொண்ணுங்க பார்க்க தாத்தா மாதிரி இருந்தா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கூட பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள் தாத்தா மாதிரியே இருக்கடான்னு. போலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. வர கை வேற உடஞ்சிருக்கு. என்னால் இந்த தண்ணி நடக்க போக முடியல. என்ன சத்தம் அது? போச்சு. இடிச்சது கூட தெரியாம செல்ல நோண்டின்னு இருக்குது. செல்ல அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? பாத்தீங்களா எப்படி வந்து இடிச்சிருக்கீங்கன்னு? ஃப்ரண்ட் மொத்தமும் பாலா போச்சு. முட்டாள். வந்து இடிச்சதோட இல்லாம என்னையே முட்டாள்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இதுக்கு பதில் சொல்லனா உங்களை விட மாட்டேன். ஏங்க வண்டி அடிச்சுட்டு நீங்க கூட போயிட்டே இருக்கீங்க. வந்து சேருதுங்க பாரு. யாருக்கிட்ட நான் போய் காசு கேட்பேன்? உள்ள சாண்ட்விச் இருக்கும், அது அப்படியே இருக்கிறத எல்லாருமா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கையெல்லாம் ஈரமா இருக்கு பாரு. கான்ட்ராக்ட்ல தண்ணி பற்ற போகுது. அதுல எல்லாம் ஒன்றும் தண்ணி படல. இங்க இருந்து வெளியில போன உடனே முதல்ல இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும். சாண்ட்விச் சூப்பரா இருக்குல்ல? வாசனை மூக்க தொலைக்குது. தங்கம் தங்கம் தங்கம், இந்தாங்க 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 சாண்ட்விச் சாப்பிடுங்க. இந்தா. ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் ஆண்டி. இதுக்கு போய் எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏய் ஏய் ஏய், சாண்ட்விச்சை திருப்பி கொடுத்துரு. மாவனை கையில மாட்டினா தொலைச்சிருவேன். விடு விடு, திட்டாத. பசி போல இருக்கு, சாப்பிட்டு போட்டு. சாண்ட்விச் சூப்பரா இருக்கு. என் பொண்டாட்டி செஞ்சது. இது செஞ்சது எப்படி இருக்கு தெரியுமா? பிச்சை எடுத்தார பெருமாளும் அதை புடுக்கிச்ச அனுமாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் சாப்பிட வச்சு இந்த சாண்ட்விச்சை என்கிட்ட கேட்டு வாங்கி இதை எடுத்துட்டு போச்சு. இது கிட்ட இருந்து அந்த நாய் புடிக்கிட்டு போயிடுச்சு. எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, காசு பணம் எவ்வளவுதான் கொட்டி கிடந்தாலும் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு குடுப்பணம் வேணும்டா, அது நிறைய பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. என்னது? பெரிய ஆபத்து. சீக்கிரம் வாங்க.
ஓடு. வேலையை பாரு போ. அறிவு கெட்டவன. ஏய், நல்ல குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியாதுன்னு தானே கேட்கிறேன். இல்ல வேணாம், வாங்க இந்த வழியா போயிடலாம். வாங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். வாங்க இந்த வழியா போயிடலாம். வழி இருக்கா? இருக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. அது ஆபத்தான இடம். சீக்கிரம் வாங்க. நான் வர மாட்டேன். வந்துருங்க சார். நான் இந்த வழியா போயிடுறேன். நீங்க அங்க போய் மாட்டிக்க போறீங்க. அந்த பொந்து வழியா நிச்சயமா வழி இருக்க போறது இல்ல. யோ வால் சொல்றல. சொல்றல முட்டாள். மாட்டேன். புத்தி வர மாட்டாத. சீக்கிரம் வா. தப்பிக்க முடியாது. வந்துருங்க. சீக்கிரம் இந்த பக்கம் வந்துருங்க. வந்துருங்க. பயப்பட மாட்டேன். எனக்கு ஒன்று சீக்கிரம். பயப்படாத, நான் இங்க தான் இருக்கேன். பயப்படாத. அப்பா இங்க நிறைய எலிங்க இருக்குப்பா. அதுங்க பாவம். இது யார் வாங்கி கொடுத்தது? அம்மா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா? நீ தான் வாங்கி கொடுத்தியா? நான் தான் வாங்கி கொடுத்தேன். இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி சரியா எந்த இடத்துல தண்ணி லீக் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு உண்டான எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. சதவாயா ஸ்டேஷன்ல மட்டும் ஒரே ஒரு கதவை இன்னும் திறந்து வச்சிருக்காங்க. மீட்பு பணியினர் போயிட்டு வர்றதுக்கு மட்டும் அந்த கதவை பயன்படுத்துறாங்க. பொதுமக்கள் யாரையும் உள்ள விடுறதில்ல. இதுவரைக்கும் எங்க லீக் ஆகுதுங்கிறத எந்த மீட்பு பணியினரும் கண்டுபிடிக்கல. மெட்ரோ ஸ்டேஷன் கதவை திறந்தா மொத்த நகரமும் தண்ணி கடியில மூழ்கிடும் சொல்றாங்க. பார்த்து ஓட்ட மாட்டியா? முதல்ல நீ பார்த்து போ. அப்பா வாங்க அவங்க கூடயே போலாம். இது போலாம். அவங்க போறாங்கப்பா. போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன். நீ இங்கே இருன்னு சொன்ன. எல்லாரும் ஒண்ணாவே போலாம். சரி வாங்க. இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே. தோக்கா தோக்கா என்ன விட்டுட்டு எங்க சொல்றத போன? கேளு, நான் இல்லாம எங்கேயோ போகாத. லைட் எங்கடி? எங்கடி பாப்போம். அப்பா இங்க ஒரு கதவு இருக்கு, சீக்கிரம் வாங்க. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே. திறந்து பார்த்தா தெரிய போகுது. என்ன இருந்தா என்ன, வேற வழி இல்ல. இரு, நீ பின்னாடி வா. தரங்க தரங்க சீக்கிரம் தரங்க.
கிடைச்சிருச்சு. சனியா, உன்னை ஏன் கூட இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? விடுங்கங்க, எதுக்கு தேவையில்லாம குழந்தைகிட்ட கடுப்ப காட்டுறீங்க? வாடா செல்லம், இங்க இருந்து கத்துனா மேல இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஹலோ, நாங்க இங்க இருக்கோம். இங்க இருந்து தப்பிப்போமாப்பா? சந்தேகமே இல்ல, தப்பிப்போம். நீ பயப்படாத சானியா. இன்னும் ஒர்க் ஆகுது. சிக்னல் இல்லையா? இரு பாப்போம். சிக்னல் கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மேல போனா கிடைக்கும். எப்படி? அப்படியே மேல தூக்கி பிடிங்க. ஆனா நடுவுல கிரில் இருக்கு. இப்போ வரல. வேற என்ன பண்றது? கிரில்ல உடைக்க வேண்டியதுதான். இத பிடிங்க. நகர்ற நீ இப்ப குதி. ஓகே. அந்த போல்ட்டை கட்டினா போதும், உடச்சிடலாம். அட்லீஸ்ட் வளைச்சிடலாம். ஆனா ஏனி வேணுமே. ஆமா, இல்லைன்னா ஒரு கிரேனாவது வேணும். என்ன பண்றது இப்போ? வா தேடுவோம். நானும் உங்களோட வரேன்ப்பா. வேண்டாம், நீங்க இரு. அப்பா, என் ஹஸ்பண்ட் பொண்ணு உள்ளதா இருக்காங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ? வாங்க, 3 பேர் ஏறி இழுத்தா வந்துரும். வாங்க. நீங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க, குறுக்க வராதீங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண. நீ கையை எடு, அதான் எங்களுக்கு பெரிய ஹெல்ப். அப்பா, அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணு நினைச்சலாம். எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்போ
ஃபோன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. போச்சு. இதெல்லாம் ஒரு செல்லில் வச்சிருக்கான். என்னைக்கோ தலையை சுற்றி குப்பையில் போட்டிருக்கணும். எங்க காட்டு. ஐயோ சாரி, ஏன் தப்பு தான். வேணும், நான் போட்டேன். கை தவறி தானே விழுந்தது. பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு இருந்த கடைசி சான்ஸும் போயிடுச்சு. முட்டாளுங்களா. போனுக்கு ஒன்றும் ஆகலை, நான் பிடிச்சிட்டேன். என்ன செய்யலாம்? வா போலாம். யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். பயப்படாத, ஒன்றும் ஆகாது, வா போலாம். ஹேய், என்னாச்சு? என்னோட இன்ஹேலரை காணோம். எங்கே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியலல. என்னம்மா என்னாச்சு? எங்க வச்ச இன்னலற? கடைசியா அதை எங்க யூஸ் பண்ணனும் யோசனை பண்ணி சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்கட்டுக்கு கீழே. படிக்கட்டு தெரியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இதோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாதே. இதுல இறங்குறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அந்த டார்ச் தண்ணியில வேலை செய்யுமா? நல்லா வேலை செய்யும். நான் ஒரு தடவை பக்கெட் தண்ணியிலே போட்டு பார்த்தேன். கீழே போனா வர முடியுமான்னு தெரியல. எனக்கு ஒரு நிமிஷத்துல சரியாயிடும். நீங்க யாரும் எனக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க. இறங்குறதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கணும். சரி. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் சானியாவை பார்த்துக்கோங்க. சானியா வா போலாம். வா சானியா. இதற்கு உங்ககிட்ட லைட்டர் இருந்தா கொடுங்க. இந்த ட்ரை பண்ணு. உனக்கு ஒன்றும் ஆகாது, டென்ஷன் ஆகாது. எப்படியாவது பேர சொல்ல. ஆலிசா. நான் டெனிஸ் ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்க்குறேன்.
காலேஜ் படிப்பை பாதிலேயே விட்டுட்டேன். பரவாயில்லையா? இது உனக்கு பரவாயில்லையா? உள்ளுக்குள்ள ஒரு பங்கர் இருக்கு. அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஹலோ பங்கர் நான் சொன்னீங்க. ஆமா, உள்ளுக்குள்ள பங்கர் இருக்கு. நிச்சயம் அவங்க அதுக்குள்ள தான் விடுங்க இருக்கு. ஆஃபீஸர், நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது வெளியில போயிடலாம். அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். இங்க இருந்து என்ன கத்துனாலும் எவன் காதலையும் விழ போறதில்ல. ஆஃபீஸர், நான் தான் சொல்றேன்ல, இவங்க கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க சார். இவங்க ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காப்பாத்த தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது இப்படி உயிருக்கு போறாங்கன்னா நீங்க இப்படிதான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். மேடம், என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னதே சொல்லி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வழி விடுங்க. போங்க, நீங்க உள்ள போங்க. முதல்ல கேமரா ஆஃப் பண்ணு. கேமரா ஆஃப் பண்ணு. கண்டவனெல்லாம் உள்ள விட்டுட்டேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. இருங்க, கொஞ்சம் இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் இதை கொஞ்சம் வெளியே காமிக்க. ஏற்கனவே டனலுக்குள்ள போன 2 டீமும் எதுவுமே கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டாங்க. அப்படின்னா உள்ள இருந்தவங்க என்ன ஆனாங்க? சார், இது வரைக்கும் எந்த டீமும் போகல. இங்க தான் அந்த பங்கர் இருக்கு. அந்த வென்டிலேஷன் ஷாஃப்ட் எங்க இருக்கு? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இங்க தான் இருக்கணும். ஆனா நான் இது வரைக்கும் அதை பார்த்ததில்ல. சரி, நல்ல வேலை, பூச்சி முட்டி சாகல. சானியா, 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 சானியா எங்க இருக்க? சானியா, சானியா, சானியா எங்க? சானியா, எங்க இருக்க? என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சானியா, 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 மூச்சு இழுத்து விடு. துப்பு, வாயில இருக்கிறது துப்பு. ரேடியோவும் போச்சு. இப்போ நாம வெளியில போலேன்னா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. நாம என்ன விஐபியா? யாரா இருந்தாலும் மனுஷன் தானே. யூனிட் 18 பேசுறோம். சொல்லுங்க. நாங்க இப்போ வெளியில வரோம். டெனிஸ், 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 ஏய், நான் இங்க இருக்கேன். இங்க. டெனிஸ், டெனிஸ், இந்த சொன்னக்கு என்னாச்சு? இந்தா உன்னோட இன்ஹேலர். இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாது. நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன லவ்ஸா? கலோச்சுக்காங்க காணும். இப்போ அவளை தேடி போகணுமா? காலட்ஸ்கா, 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 எங்க இருக்க? எங்க இருக்க? நான் கூப்பிட்டுட்டு அவகிட்ட இருந்து பதில் வரல.
திமிரு பிடிச்ச அலையாத. குழந்தைய தூக்கிட்டு எங்க போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சீக்கிரம் சீக்கிரம் உள்ள யாராவது இறங்குங்க. மெதுவா 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 இறங்குங்க. பார்த்து வாங்க. யாராவது இங்க உயிரோட இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டுக்கோங்க, உடனே டனல்ல இருந்து வெளியில வாங்க. இன்னும் 2 நிமிஷத்துல டனல் பூரா தண்ணி நிரம்ப போகுது. சரி வாங்க போலாம். இங்க யாரும் இல்ல. யாராவது உள்ள யாரும் இல்ல சார். தள்ளுங்க. இதுதான் சரியான டனலா? ஆமா சார். நிஜமா? நிஜமா சார். சார் அந்த பங்கர்ல சீலிங் வரைக்கும் தண்ணி இருக்கு சார். இவங்க அங்க இருந்து தான் எங்க இருந்து வர்றது? இந்நேரம் செத்தே போயிருப்பாங்க. மேடம் என்ன பண்றீங்க? லேடங்க. அவர் பின்னாடி வரல. அழாத அழாத, நம்மளை காப்பாத்துவாங்க. இப்ப கூட நம்மளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. போமா. நீ இன்னும் சாகலையா? இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடுறதா இருக்க? நீ எல்லாம் ஒரு ஜென்மமாடா. சரி சரி, எவ்வளவு நாளைக்கு சிரிக்கிறேன்னு பார்க்கலாம். இந்த பாவம் உன்னை சும்மா விடாத. என் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது. நீ எங்கிருந்து தான் வந்தியோ, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிடுச்சு. உடம்புல இருக்கிற ரத்தம் சூடா இருக்கிற வரைக்கும் தான் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். ஆனா அதை அடங்கும் போது நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிப்ப. நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ ஒரு புருஷனா நடந்திருந்தா அவையும் தப்பு பண்ண போறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன வந்து கேட்குற? உனக்கு புருஷன் அர்த்தம் தெரியுமா? காசு சம்பாதிச்சு கொண்டு வரவன் மட்டும் புருஷன் இல்லை. பொண்டாட்டி தேவையை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் புருஷன். நீ வேலைக்கு போய் காசு தான் குறின்னு இருந்தனா அவள் வேற என்ன பண்ணுவா? பாவம், அவளா எதுவும் பண்ணல. அவளை நீதான் செய்ய தூண்டி இருக்க. தப்பை மட்டுமே பார்க்குற நீங்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குழந்தைய கொடுத்த அடுத்த நிமிஷம் நீங்க பொண்டாட்டியை மறந்துடுறீங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்குங்கிறத எவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நியாயமா பார்த்தா நான் தான் உனக்கு தியாகம் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நான் இல்லைனா கூட நிச்சயம் வேற எவனாவது இருந்திருப்பான். ஏன்னா நீ சரியில்லை. பொம்பளைங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கு காரணம் உன்ன மாதிரி கையால் ஆகாத புருஷன். ஐயோ, அவனை கொன்னுடாதீங்க.
அவங்க இன்னும் அந்த பங்கர்ல தான் இருக்காங்க. சீக்கிரம். எனக்கு நல்லா தெரியும். மேடம் மேடம் வேணாம், சொன்னா கேளுங்க. இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. வாங்க, ரெஸ்கியூ டீம் உள்ள இருக்காங்க. அவங்கள கண்டிப்பா அவங்க அவங்க காப்பாத்துவாங்க. எல்லாரும் இந்த பங்கருக்குள்ள தான் இருக்கு. எனக்கு நிறைய ஓகே நம்பிக்கை ஓகே, இருக்குப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க கிடைச்சிரும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா எனக்கு யார் இருக்காங்கப்பா? ஏற்கனவே இங்க இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம உயிரோட இருப்போம்? அதுக்குள்ள நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துட்டீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா, இனிமே அப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இனிமே எதுக்காகவும் கோவப்பட மாட்டேன். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட. அப்பா யாரோ லைட் அடிக்கிறாங்கப்பா. அப்பா அங்க பாருங்கப்பா. அப்பா வந்துட்டாங்கப்பா. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாருங்கப்பா, அவங்க வந்துட்டாங்க. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மள காப்பாத்திடுவாங்க. சீக்கிரம் எந்திரிங்க, எந்திரிங்க. வாங்க போலாம், வாங்க போகலாம். அவங்க சொல்ற மாதிரி கதவை மூடுங்க. மூடாதீங்க, நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். சார் கதவை மூடுங்க. யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சொல்றத கேளுங்க, கதவை மூடுங்க. அவங்க சொல்ற மாதிரி கதவை யூனிட் 18 நான் பேசுறது கேக்குதா? எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. ஹலோ யூனிட் 18 நான் கதவை பேசுறது தைரியமா மூட சொல்லிருக்காங்கன்னா போர்டன் ஸ்கை ஸ்டேஷனை தாண்டி இருப்பாங்க. ஹலோ, எல்லாரும் உயிரோட இருந்திருந்தா சடவியா ஸ்டேஷன் வழியா வெளியே வரணும். எதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யூனிட் 18 கேக்குதா? யூனிட் 18 நான் பேசுறது கேக்குதா?
பதில் சொல்லுங்க சீக்கிரம். லைன்ல இருக்கீங்களா? நாங்க பேசுறது கேக்குதா? யூனிட் 18 நாங்க பேசுறது கேக்குதா? யூனிட் 18 உடஞ்ச இடத்தை கண்டுபிடிச்சு அடைச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் லிக்விட் நைட்ரஜனை டனல் முழுக்க நிரப்புவாங்க. லெனின் கிரைட்ல ஏற்கனவே 1974 டெஸ்ட் பண்ண மெத்தட் இது. இது உள்ள இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடும். இப்ப டனல் முழுக்க தண்ணியா தான் இருக்கு. ஆனா ரஷ்யாவுடைய ரசாயன தொழில்நுட்பத்தால ஒரு பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. நாடு முழுக்க இருக்கிற லிக்விட் நைட்ரஜனை லெனின் கிரேடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப இதே முறையை பயன்படுத்தினாதான் நம்ம நகரத்தையும் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. இல்லனா மாஸ்கோவே தண்ணியில மூழ்கிடும்னு சொல்றாங்க. இவனுங்கெல்லாம் என்னதான் வேலை பார்க்கறானுங்கன்னே தெரியல. யூனிட் 18 நாங்க பேசுறது கேக்குதா? உள்ள இருக்கவங்க அவ்வளவுதான். உடனே மேயருக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த டனல்ல இருக்கிற தண்ணிய லிக்விட் நைட்ரஜனை வச்சு அழிச்சிடலாமான்னு கேளுங்க. என்ன யோசிக்கிறீங்க? சரி, அப்புறமா பார்க்கலாம். இது பாருங்க மேடம், நாங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். மேடம் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் நாங்க பண்ணி பார்த்துட்டோம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அடுத்தவங்களோட பிரச்சனைகளையும் வலிகளையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியறது இல்ல. உங்களை நம்பினது என்னோட தப்பு தான். போங்க, எல்லாரும் போயிடுங்க. யாராவது வாங்க. என்ன என்ன வாங்க சீக்கிரம். கயிறு எடுத்துட்டு வா. கை கொடுங்க. மெதுவா. வேற யாராவது கீழே இருக்காங்களா? ஆமா 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்களா? சார் யூனிட் 18 வெளியில வராங்க. நோ உடன்சி லேன்ல இருக்கோம். 6 பேர் உயிரோட இருக்காங்களா சார்? அப்படியா? இப்ப என்ன சொல்றீங்க? சற்று முன் வந்த தகவல். டனலுக்குள் ரயில் விபத்தில் மாட்டிக்கொண்டு தவித்த 6 பேரை நமது மீட்பு குழுவினர் உயிரோடு மீட்டனர். இந்த அற்புத சாகசங்களை செய்த டீம் 18ற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டனலில் இருந்து உயிரோடு மீட்கப்பட்ட அனைவரின் பெயர்களையும் விவரங்களையும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கப்படும்.